இப்போ ஓட் ஆன் அக்கவுண்ட் பண்ணாங்க. இவங்க வந்து போறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த ஆண்டு ஃபுல்லா இந்த அரசு சென்ற அரசு வந்து இருக்க முடியாதுங்கிறதுனால, வர அரசுக்கு வந்து செலவு பண்றதுக்கு வசதியா தான் வந்து அந்த ஓட் ஆன் அக்கவுண்ட். என்ன ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல லாஸ்ட் பட்ஜெட்ல செலவு பண்ணாங்களோ, அதே பேசிஸ்ல வந்து இந்த 2, 3 மாதத்துக்கு புது அரசு வந்து பொறுப்பேற்று, புதிய பட்ஜெட் தாக்கல் செய்ற வரைக்கும், அந்த ஓட் ஆன் அக்கவுண்ட் என்ன குடுக்கும்னா, அந்த செலவு பண்றதுக்கு அந்த அனுமதிய அசெம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணி குடுக்குது. பட்ஜெட் இல்லாம. ஸோ பட்ஜெட்டுங்கிறது அசெம்பிளியில வச்சு ஒவ்வொரு ரூபாய் செலவுக்கும் அப்ரூவல் வாங்குறது. ஸோ இந்த 4.66 லட்சம் கோடி ரூபாய் செலவுக்கு துறை வாரியா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வச்சு அத அப்ரூவ் பண்றாங்க. கடன் 10,00,000 கோடி இருக்கிறதுனால தான் கஜானா காலி அப்படிங்கிற அந்த விஷயத்த ரிலேட் பண்ற மாரி தெரியுது. இல்ல அதான் கடனும் வந்து 10,00,000 கோடின்னு சொல்றது வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அதுக்கு. அது என்னன்னா ஒரே ஒரு கோடு போட்டு இந்த கோடு அதிகமா இருக்குன்னு சொல்ற மாதிரி அது அர்த்தம். கடன் வந்து எப்பயுமே பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு தான் நம்ம சொல்லுவோம். இன்னொரு கோடு போடணும். அந்த கோடு தான் பொருளாதாரம். ஸோ பொருளாதாரத்தினுடைய அளவு ஒட்டுமொத்த அளவு என்ன? நம்ம ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். இல்ல நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆண்டுக்கான வருமானம். அந்த வருமானம் எவ்வளோ, அதில நீங்க எவ்வளோ கடன் வாங்குறீங்கங்கிறத அந்த ரேஷியோவா சொல்லுவோம். டெட் ஜிஎஸ்டிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த ரேஷியோ வந்து ஒரு எல்லைக்கு 3% இப்ப இருக்கிறது. அந்த 3%க்கு மேல நீங்க கடன் வாங்க முடியாது. ஏன்னா ஆர்பிஐயும், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து உங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மென்ட் ஆக்ட்ன்னு. அந்த ஆக்ட் வந்து 3% தான் மாநில அரசு கடன் வச்சுக்கலான்னு சொல்லுது. ஸோ அதை தாண்டி வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ரேஷியோக்குள்ள தான் இது இருக்குது. இந்த கடன் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு வாங்குறது 3%. இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சொன்னீங்கன்னா அது பப்ளிக் டெட்டும்போம். அதுதான் 10,00,000 கோடிங்கிறாங்க. அது கூட 20% இது மாதிரி இப்போ இந்த கோவிட்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிறது அது வந்து 26%. பட் கடன் வந்து பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். இவங்க 10,00,000 கோடின்னு அப்சல்யூட்ல சொன்னா கூட, அவங்க 5,00,000 கோடி வாங்கிட்டு இருந்தப்ப நம்ம ஜிஎஸ்டிபி நம்ம ஒட்டுமொத்த வருமானம் வந்து 20,00,000 கோடி ரூபாய். 20, 21ஆம் நிதியாண்டுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானம் இல்ல ஜிஎஸ்டிபி 20,00,000 கோடி ரூபாய். அப்ப கடன் 5,00,000 கோடி ரூபாய் இருந்தது. 1/4 பங்கு. இப்போ 40,00,000 கோடி ரூபாய் நம்ம ஜிஎஸ்டிபி இந்த 26, 27க்கு மதிப்பீடு வந்து 40,00,000 ரூபாய். பொருளாதாரம் கிட்டத்தட்ட 2 மடங்கா உயர்ந்திருக்குது. இரட்டை இலக்க வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பொருளாதாரத்தினுடைய வேகமான வளர்ச்சியின் காரணமா பொருளாதாரம் 2 மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. 5 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தப்போ. இப்ப கடன் வந்து அப்படியே தான் இருக்கு. கடன் 5லிருந்து 10,00,000 ஆயிருந்ததுன்னா, உங்க பொருளாதாரம் 2 மடங்கு ஆயிருக்குன்னா, கடனோட அளவு அதே தான் இருக்குது 26. அடுத்தது அத தாண்டி நீங்க வாங்க முடியாது. ஸோ ஆர்பிஐயும், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் அலோவ் பண்ணாது.